வரலாறு காணாத வெள்ளம்னு சொன்னோம். 3 மாசத்துல வரலாறு காணாத வறட்சின்னு சொன்னோம். நமக்கு என்ன தெரியும்? வெள்ள நிவாரணம், வறட்சி நிவாரணம். வெள்ளம் வந்துச்சுன்னா கல்யாணோட தங்க வை, பிரியாணி பொட்டலம் கொடு, 1000 ரூபாய் பணத்தை கொடு, இதான் நமக்கு தெரியும். போன மாசம் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கலந்து கொண்ட 16 பேர் வெப்பத்தை தாங்க முடியாமல் உயிரிழந்தார்கள். சென்னையில போக்குவரத்து கேட்டா உடனே ஓவர் பிரிட்ஜ் கட்டிடுவாங்க, ஃப்ளைஓவர் கட்டிடுவாங்க. பொகோட்டா நகரத்தின் மேயர் அவர் சொன்ன குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். ஒரு வளர்ந்த நாடு என்பது ஏழைகளும் மத்தியதர வர்க்கத்தினரும் கார்களை பயன்படுத்துவது கிடையாது. வளர்ந்த நாடு என்பது பணக்காரர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதுதான் வளர்ந்த நாடு என்று அவர் தெளிவாக தெரிவித்துள்ளார். ஒரு நகரத்தை அழிக்கணும்னா ஒன்னு அணுகுண்டு போடலாம், இல்ல மேம்பாலம் கட்டலாம். இன்னைக்கு மனித இனம் ஒரு முச்சந்தில வந்து நிக்குது. இதை நான் சொல்லிதான் 3 சிக்கல்களை இந்த மனித இனம் ஒரே நேரத்தை சந்தித்துக் கொண்டிருக்குது. நமக்கு எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான், ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான். ஆனால் மற்ற பிரச்சனைகளை பொறுத்த மட்டில் காலங்கள் மாறும் பொழுதோ ஆட்சிகள் மாறும் பொழுதோ பார்த்து கொள்ளலாம், தீர்த்து கொள்ளலாம். ஆனால் காலநிலை மாற்றத்தை பொறுத்த மட்டில் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் வந்தால் பார்ப்பதற்கு ஒன்றுமே இருக்காது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் 12வது ஓசூர் புத்தக திருவிழாவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பூவுலகின் நண்பர் சார்பில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கின்ற அனைத்து தலைவர் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளுக்கும், நான் ஒருத்தரையும் பேர் சொல்லி நேரத்தை கடத்த விரும்பவில்லை, அனைத்து ஆளுமைகளுக்கும், வந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், மாணவ மாணவியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு காலநிலை மாற்றம் நம் வாழ்நாளின் சிக்கல். நீங்கள் அடிக்கடி தொலைக்காட்சி ஊடகங்கள்லையும் சரி விவாதங்கள்லையும் அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது யூடியூப்ல வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சுக்கு பற்றி. இந்த காலநிலை மாற்றம்னா என்ன, அது என்ன நமக்கு பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து சில விஷயம் நான் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் காலநிலை மாற்றம்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் சில சம்பவங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். 2018ஆம் ஆண்டு கேரளாவில் உள்ள மல்லப்புரம் என்கிற ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு தேவாலயத்தில் வாசல்ல 2 சவப்பெட்டிகள் வச்சிருந்தாங்க. அலேக்கா என்கிற ஒரு சிறுமியும் அனேக்கா என்கிற சிறுமியும் அங்கே சவமாக கடத்தப்பட்டார்கள். ஒருத்திக்கு வயது 12, இன்னொருத்திக்கு வயது 8. 8 வயதும் 12 வயது நிரம்பிய சிறுமிகள் மரணிப்பதற்கான காரணம் என்ன? அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? பொதுவாக கேரளாவின் மழைப்பொழிவு 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யும். அந்த 3000 மில்லிமீட்டர் மழை மே கடைசியில் ஆரம்பிச்சு செப்டம்பர் 15-20 வரைக்கும் மழை பெய்யும். இந்த 5-6 மாத காலகட்டத்தில் இந்த 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யும். ஆனால் காலநிலை மாற்றத்தால் 1500 மில்லிமீட்டர் மழை ஒரு 3 நாட்களில் கொட்டி தீர்த்தது. இந்த சிறுமிகள் வாழ்ந்த ஒரு கிராமத்தில் இந்த 40 வீடுகளும் அடித்து செல்லப்பட்டன. இந்த வீட்டில் மொத்தம் 9 பேர், அண்ணன் தம்பி, அவர்களுக்கு மனைவி 2 பேர், இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்த்து 5 பிள்ளைகள், மொத்தம் 9 பேர் இந்த வீட்டில். ஒரு அண்ணன் வந்து ஒருத்தர் வந்து பெயிண்டர், இன்னொருத்தர் கார்பெண்டர். அவர் காலையில் எழுந்து வேலைக்கு போயிட்டார். ஸோ இந்த மிகப்பெரிய மழைப்பொழிவு பெய்து நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த கிராமத்தில் இந்த வீடுகள்லாம் அடித்து செல்லப்பட்டன. மற்ற வீடுகளில் இந்த பெரியவங்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றி, ஒரு சில பேர் காப்பாற்றி இந்த வீட்டில் இருக்க 3 பிள்ளைகளை காப்பாற்றிடுவார்கள். 2 பெண்களும் மற்றவங்களும் சேர்ந்து 3 பிள்ளைகளை காப்பாற்றிடுவாங்க. இந்த 2 பிள்ளைகள் எங்கே இருக்காங்க தெரியாது. வேலைக்கு போன கணவன்மார்களுக்கு தகவல் சொல்ல முடியாது, ஏன்னா கம்யூனிகேஷன் கட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கட்டு. ஏதோ பஸ்ஸை பிடிச்சி மறுநாள் காலை 4 மணிக்கு இந்த 2 ஆண்களும் வீட்டுக்கு வந்து சேர்வார்கள். இந்த வந்து சேர்ந்ததுக்கப்புறம் 3 பிள்ளைகள் தான் பார்ப்பாங்க. இந்த 2 பிள்ளைகள் எங்கேன்னு கேட்பாங்க, தெரியாது. எல்லோரும் சேர்ந்து தேட ஆரம்பிப்பார்கள். ஒரு பிள்ளை சின்ன முனங்களுடன் மீட்கப்படுவாள், இன்னொரு பிள்ளை உயிரற்ற சடலமாக மீட்கப்படுவாள். இந்த முனங்களுடன் மீட்கப்பட்ட பிள்ளையை மருத்துவமனை கொண்டு போக முடியாது, ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கட்டு. அவளும் உயிர் துறப்பாள். அந்த உயிர் துறந்த 2 சிறுமிகளும் அங்கே அந்த தேவாலயத்தின் வாசலில் சவப்பெட்டிக்குள் சவமாக கடத்தப்பட்டிருந்தார்கள். உறவினர்களும் நண்பர்களும் அஞ்சலி செலுத்திய பிறகு இரவு உறங்கும் பொழுது இந்த 5 பிள்ளைகளும் ஒன்றோடு ஒன்று கட்டிப்பிடித்து உறங்குமாம். ஆனால் பெற்றோர்கள் 2 சவப்பெட்டிகளையும் ஒரே சவக்குழிக்குள் அடக்கம் செய்வதன் முடிவு செய்து அடக்கம் செய்தார்கள். இது கேரளாவில். 2016-17 இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் விளையாட போச்சு. 1 டே மேட்ச்சு, டெஸ்ட் மேட்ச்சு, T20 எல்லாம் விளையாண்டாங்க. அதன் தொடர்ச்சியாக கேப்டவுன் அவருக்கு போச்சு. அந்த கேப்டவுன் அவருக்கு போனோடனே அந்த நகரத்தின் மேயர், நகர தந்தை இந்தியன் கிரிக்கெட் டீமை வரவேற்று, நீங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி, எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமான வரலாற்று ரீதியான உறவு உள்ளது. அதனால் சொல்லி வரவேற்று ஒரு 5-7 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சாங்க.
அந்த 7 ஸ்டார் ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம் மேனேஜரை மட்டும் தனியாக அந்த நகரத்தந்தை மேயர் கூப்பிட்டு நீங்கள் வந்ததெல்லாம் மகிழ்ச்சிப்பா, வந்ததெல்லாம் சந்தோஷம், ஆனால் உங்கள் கிரிக்கெட் பிளேயர்ஸ்ட்டை சொல்லிடு ஒரு நாளைக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் தான் குளிக்கணுமா? இந்தியாவில் வந்து கிரிக்கெட் தானே மதம், சச்சின் டெண்டுல்கர் கடவுள். அப்போ கிரிக்கெட் வீரர்களை கடவுளாகவும் கிரிக்கெட்டை மதமாகவும் பார்க்கக்கூடிய தேசத்துலேருந்து போன கிரிக்கெட் டீமுக்கு பயங்கர அதிர்ச்சி. இன்னும் ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் தான் குளிக்கணுமா? அப்போ அந்த மேனேஜர் வந்து மேயர்கிட்ட கேட்குறாரு, என்ன காரணம் கேட்குறாரு. இல்லை, எங்கள் நகருக்கு தண்ணீர் தரக்கூடிய நீர்நிலைகள்லாம் வற்றிவிடும், அது மார்ச் கடைசி, இந்த நகரத்தின் பூஜ்ய நாள் 0 டே, அது ஏப்ரல் 10ஆம் தேதி. அந்த ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு தண்ணீர் உள்ளதோ அதை எவ்வளவு சீக்கிரமாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் கிரிக்கெட் பிளேயர்ஸ்ட்ட சொல்றோம், ஒரு நாளைக்கு 2 நிமிஷத்துக்கு மேல குளிக்க வேணாம்னு சொல்றோம்னு சொன்னார். அந்த நாளும் வந்தது. நாம் எப்படி சென்னையை ஜோலார்பேட்டிலிருந்து தண்ணீரை லாரியில் கொண்டு போய் ட்ரெயினில் கொண்டு போய் காப்பாற்றினோமோ 2019, அதே போல் அந்த நகரம் இன்று வரை லாரியிலும் ட்ரெயின்லையும் தண்ணி கொண்டு போய் தான் அந்த நகரம் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு அண்டார்டிகாவின் பகுதி நமக்கு தெரியும். பெண்குயின்களில் அடுத்த தலைமுறை பெண்குயின்களை ஈண்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எம்பரர் பெண்குயின்களுக்கு தான் உள்ளது. அந்த பருவகாலம் வந்தவுடன் ஆயிரக்கணக்கான பெண்குயின்கள் அண்டார்டிகாவின் பகுதிக்கு போகும். நீங்கள் நேஷனல் ஜியோகிராஃபி டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துக்கலாம், வரிசையாக பெண்குயின்கள் நிற்கும். அந்த 25,000-30,000 பெண்குயின்கள் அந்த இடத்துக்கு போய் அடுத்த தலைமுறை பெண்குயின் குட்டிகளை ஈண்டெடுத்து அடுத்த தலைமுறை பெண்குயின் குட்டிகள் தவளவோ நீந்தவோ கற்றுக்கொண்ட பிறகுதான் மறுபடியும் தங்கள் வாழ்விடங்களுக்கு அந்த எம்பரர் பெண்குயின்கள் வரும். இது ஓராண்டல்ல 2 ஆண்டல்ல, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதுதான் பழக்கம், இதுதான் அவருடைய வழக்கமாக தான். அந்த பருவகாலம் வந்தவுடன் அந்த குறிப்பிட்ட ஆண்டில் 2017 அந்த குறிப்பிட்ட ஆண்டில் 25,000 பெண்குயின்கள் அந்த பகுதியை நோக்கி போயின அண்டார்டிகாவில். அடுத்த தலைமுறை பெண்குயின் குட்டிகளும் ஈண்டெடுத்தன. ஆனால் அடுத்த தலைமுறை பெண்குயின் குட்டிகள் நீந்துவதற்கோ தவழுவதற்கோ கற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அந்த பகுதியில் பணி உருகியதால் அந்த 25,000 பெண்குயின் குட்டிகளும் மறித்து போயின. மறு ஆண்டு 2018ஆம் ஆண்டு லண்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆய்வு நிறுவனம் ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை வெளியிட்டுச்சு. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லிச்சு தெரியுமா? பெண்குயின் என்கிற இனமே தன்னுடைய அடுத்த தலைமுறையை பெற்றுக்கொள்ள போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டதாக நாங்கள் அச்சப்படுகிறோம் சொல்லி அந்த அறிக்கையை சொல்லுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்பீசிஸ், ஒரு உயிரினம் தன்னுடைய அடுத்த தலைமுறையை பெற்றுக்கொள்ள போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டதாக நாங்கள் அச்சப்படுகிறோம் என்று ஒரு ஆய்வு நிறுவனம் சொல்லியது. இதே நிலை தொடர்ந்தால் 2050க்கு பிறகு இந்த உலகத்தில் ஒரு எம்பரர் பெண்குயின்கள் கூட இருக்காது. நண்பர்களை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதுக்குங்க அண்டார்டிகா, நமக்கு எதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா, நமக்கு எதுக்கு கேரளா? தமிழ் தாயகத்தின் தலைநகரம் சென்னைக்கு வருவோம். டிசம்பர் 1, 2, 3, 2015 மிகப்பெரிய ஒரு மழையை சென்னை சந்தித்தது. சென்னையில் ஈக்காடு தாங்கல்ல டிஃபென்ஸ் காலனி இருக்கு, ஒரு காலனி இருக்கு. அந்த காலனியில இந்திய ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற மேஜர் வெங்கடேசனும் அவர் மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் வயது மூத்தவர்கள். அது அவருடைய வீடு பழைய காலத்து வீடு. மாடிக்கு போகணும்னா வெளியே வந்தா படிக்கட்டு ஏறி போகணும். இன்னைக்கு கட்டுவது போல் மாடிக்கு செல்வதற்கு உள்ளுக்குள்ள படிக்கட்டுலாம் கட்டல, பழைய காலத்து வீடு. திடீரென்று இரவு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த ஆண்டு சென்னையில் 49.5 சென்டிமீட்டர் மழை 24 மணி நேரத்தில் பெய்து கொட்டியது. நண்பர்களே, கிட்டத்தட்ட 495 மில்லிமீட்டர் மழை அந்த ஒரே நாளில் கொட்டி தீர்த்தது. வழக்கம் போல கவர்மெண்ட் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. அவங்க பாக்குறாங்க, டக்குன்னு டைனிங் டேபிள் மேல ஏறி நின்றுப்பாங்க, உட்காந்துருப்பாங்க நினைக்கிறேன். அப்புறம் டைனிங் டேபிள் சேரை அந்த டைனிங் டேபிள் மேல போட்டு அதன் மேல் ஏறி நின்றுப்பார்கள் என்று நினைக்கிறேன். மறுநாள் காலையில் இந்திய ராணுவத்தின் துணை ராணுவ படையிலிருந்து அவர்கள் இருவரையும் சடலமாக மீட்கும் வரை வெங்கடேசனுக்கு தெரியாது எல்லைகளில் எதிரிகளின் குண்டுகளுக்கு போகாத தன் உயிர் சென்னை வெள்ளத்தில் போகும் என்று. 1000 பேர் உயிர்ந்தார்கள். நண்பர்களே, 1,00,000 கோடி பொருட்சேதம். கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 80,000 கோடி பொருட்சேதம், 400 பேர் உயிர்ந்தார்கள். இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் கிரீஸ் நாட்டில் மிக புகழ்பெற்ற ஒரு வரலாற்று ரீதியான இடமான அக்ரோபோலிஸ் மூடப்பட்டுள்ளது. அங்கு இருக்கின்ற வெப்பத்தை தாங்க முடியாமல் அந்த வரலாற்று சின்னம் பொதுமக்கள் பார்வைக்கு இல்லாமல் மூடப்பட்டுள்ளது. உலகத்தின் பல்வேறு நாடுகளில் வெப்பம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, இந்தியா உட்பட. ஏன் இதான் நடக்குது? என்ன ஆச்சு நமக்கு? இந்த உலகத்துக்கு என்ன ஆச்சு? இந்த பூமிக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் வெப்பம் வேணும், ஹீட் வேணும். நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பாக இந்த உலகம் பனிபடர்ந்த பிரதேசமா இருந்துச்சு. முழுவதும் ஐஸ் ஏஜ்னு சொல்லுவோம்.
பனிபடர்ந்த பிரதேசமா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம மாற்றத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ் உருக ஆரம்பிச்சு உயிர்கள் தோன்றின, கடைசியாக தோன்றின உயிரினம்தான் மனிதன். இதை நான் ஏன் சொல்றேன்னு நான் சொல்றேன். கடைசியா தோன்றின உயிரினம் தான் மனிதன். இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை கோடிக்கணக்கான உயிரினங்களில் கடைசியாக தோன்றிய உயிரினம் தான் மனிதன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. கடந்த 10,000 12,000 ஆண்டுகளாத்தான் இந்த உலகத்துல ஒரு நிலை பெற்ற விவசாயம் நடந்து மக்கள் ஒரு இடத்த செட்டில் ஆகி வாழ ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் டெம்பரேச்சர் எவ்வளவுமா வெரி ஆகும், +10 இருந்து -10 வரை போகும். அதுக்கப்புறம் தான் ஸ்டேபிள் ஆச்சு. இந்த 10,000 12,000 வருஷமா தான் இந்த உலகத்துல மனிதர்கள் ஒரு இடத்துல தங்கி விவசாயம் பார்த்து வாழ ஆரம்பித்தோம். அவ்வளவுதான். அது வரைக்கும் மிக மிக குறைவான மக்கள் தொகை. நமக்கு தெரியும் நியோ நேச்சுரல்ஸ் யாரு, அது நான் அந்த அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஸோ இந்த 10,000 வருஷமா தான் நம்ம வந்து இப்படி இருக்கோம். அதுவும் குறிப்பாக ஸோ அப்போ எவ்வளோ வெப்பம் வந்ததோ, சூரியனிலிருந்து எவ்வளோ வெப்பம் வருதோ அது திரும்பி போச்சு. அதனால தான் உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியுள்ள நிலப்பரப்பாக இந்த பூமி மாறியது. உயிர்கள் தோன்றின, மனிதர்கள் தோன்றினா நான் சொன்னேன். ஆனால் என்னாச்சு, தொழில் புரட்சி ஆரம்பித்த பிறகு 1850க்கு பிறகு எந்தெந்த பொருள்கள்லாம் பூமிக்குள்ள இருக்கணுமோ அந்த பொருள்களை எடுத்து நாம் எரிக்க அது நிலக்கரியா இருக்கலாம், கேஸா இருக்கலாம், யுரேனியமா இருக்கலாம், இதை போன்ற புதைபடிம எரிபொருளை எடுத்து எரிக்க வளிமண்டலத்தில் போய் கார்பன் சேர உள்ளேந்து வரக்கூடிய வெப்பத்தை இந்த பூமி தக்க வைக்க ஆரம்பிச்சது. இந்த பூமியின் வெப்பம், குளோபல் வார்மிங் நம்ம சொல்றோம்ல, பூமியின் வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதனால் காலநிலையில் கிளைமேட்ல பல்வேறு மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தன. இதுதான் அடிப்படை. ஏன் நான் சொன்னேன்னா, இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கு வெப்பம் தேவைன்னு சொன்னேன்ல, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இன்னைக்கு இந்த உலகத்தில் எந்த பகுதியில் அதிகமான பல்லுயிரம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பயோடைவர்சிட்டி எங்க இருக்குது? தென் அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில், இந்தியாவில், கிழக்காசியாவில், இங்கே தான் டைவர்சிட்டி அதிகம். நீங்கள் ஆர்டிக்கிலையும் அண்டார்டிக்கிலையும் உயிர்கள் வாழும்னா வாழும், ஆனால் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் அங்கே உயிர்கள் வாழும். ஸோ இந்த உயிர்கள் வாழணும்னா உலகத்தில் வெப்பம் வேணும். இதுதான் அடிப்படை. we need heat. வெப்பம் இருந்தால் தான் இங்கே உயிர்கள் வாழும். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், நான் சொன்ன மாதிரி புதைபடிம எரிபொருளை எடுத்து எரிச்சு வளிமண்டலத்தில் கார்பன் சேர சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை அதிகமாக தக்க வைக்க ஆரம்பிச்சது. அதனால தான் திடீர் வெள்ளம், திடீர் மழை. நீங்கள் பார்த்துருப்பீங்களா இமாச்சல் பிரதேசத்தில் என்ன வெள்ளம்னு. டெல்லியோட யமுனா என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தோம் 2 நாளைக்கு முன்னாடி. இன்றைக்கு குஜராத்தில் மிகப்பெரிய வெள்ளம், ஹிமாச்சல் பிரதேசத்தில் வெள்ளம், ஐரோப்பா எரிந்து கொண்டிருக்கிறது. இது என்ன பண்ணுது? கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா எல்லாவற்றையும் துரிதப்படுத்துது. இந்த பழைய டைலாக்லாம் வரும்ல, மாதம் மும்மாரி மழை பெய்யுதா மண்ணா, அதெல்லாம் நம்ம கிடையாது. 3 மணி நேரத்தில் எவ்வளோ மழை பெய்ய போகுது? 3 மாசத்துல பெய்ய வேண்டிய மழை 3 மணி நேரத்தில் பெய்யும். 3 மணி நேரத்தில் பெய்யும். மிக அதிகமான ஹீட் வேவ்ஸ் வரும், வெப்ப அலைகள் வரும். இன்னைக்கு இப்போதான் டெம்பரேச்சர் முதல் முறையா தொழில் புரட்சி ஆரம்பித்த காலத்திற்கும் இப்போக்கும் உள்ள வேறுபாடு தெரியுமா? 1.3 டிகிரி செல்சியஸ். 1.3. தொழில் புரட்சி ஆரம்பித்த காலத்தில் 15 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு ஆவரேஜ் டெம்பரேச்சர், சராசரி வெப்பநிலை. சில இடங்களில் +40 இருக்கலாம், சில இடம் -40 இருக்கலாம். ஆனால் ஆவரேஜ் டெம்பரேச்சர் 15 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. இன்னைக்கு அது 16.5 நெருங்கிவிடும் என்கிற அச்சத்தில் உலகத்திற்கு எல்லா விஞ்ஞானம் இருக்காங்க. அப்ப இன்னைக்கு நமக்குள்ள மிக மிக முக்கியமான பிரச்சனை என்பது, இன்னைக்கு மிக மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு மனித இனம் ஒரு முச்சந்தியில் வந்து நிக்குது. இதை நான் சொல்லிதான் 3 சிக்கல்களை இந்த மனித இனம் ஒரே நேரத்தை சந்தித்துக் கொண்டிருக்குது. முச்சந்தி, ட்ரை ஜங்ஷன். இதை கடவுள் நம்பிக்கை உள்ள சில பேர் வந்து ஒரு ஜென் நிலைக்கு போய் நமக்கு விதிக்கப்பட்டது இதுதான்பான்னு சொல்லி அமைதியாக இருந்து போயிடலாம். ஆனால் நம்மை போன்ற அறிவியலை நம்பக்கூடியவர்கள், நம்மை போன்று பகுத்தறிவுவாதிகள், நம்மை போன்று அறிவியலை முழுமையாக கிரகித்துக் கொண்டவர்கள் இந்த தருணத்தை வரலாறு, இந்த பூமியின் வரலாறு, இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களுக்கு வழங்கி இருக்கின்ற பெரும் வாய்ப்பாக நாம் பார்க்க வேண்டும். ஏன் நாங்கள் இப்போ பதட்டப்படுறோம்? ஏன் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஏன் நாங்கள் பயமா இருக்குன்னு சொல்றோம்? இந்த காலநிலை மாற்றம் ஆரம்பித்த பிறகு உலகளாவிய அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. IPCC, இன்டர் கவர்மெண்டல் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச், உலக பன்னாட்டு குழு, காலநிலை மாற்றத்துக்கான உலக பன்னாட்டு குழு. இதில் 196 நாடுகளை சேர்ந்த எல்லாரும் உறுப்பினராக இருக்கிறார்கள். இதுதான் ஐக்கிய நாடுகள் சபையோடைய கிளைமேட் சேஞ்ச் விங்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த குழு வந்து ஒவ்வொரு 4 அல்லது 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் ஒரு அறிக்கை வெளியிடும். என்ன அறிக்கை? காலநிலை மாற்றம் என்ன பண்ணுது, அதோட நிலை என்ன, உலக நாடுகள்லாம் எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை சொல்லும்.
அசஸ்மெண்ட் பீரியட் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. மதிப்பீட்டு கால அறிக்கை 1, 2, 3, 4, 5 2021 ஆகஸ்ட் மாதம் 6வது மதிப்பீட்டு கால அறிக்கை வந்துச்சு. நாங்க ஏன் பதட்டப்படுறோம் சொல்றோமா? நாங்க ஏன் அச்சப்படுறோம் சொல்ல தெரியுமா? நாங்கள் ஏன் காலநிலை மாற்றத்தை நம் வாழ்நாளில் ஆக பெரும் சவால்னு சொல்றோம் தெரியுமா? அந்த அறிக்கை, அந்த மதிப்பீட்டு காலம் 6வது அறிக்கை சொன்னது, வரலாற்றில் முதல் முறையாக சொன்னது, காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கான ஒற்றை காரணி மனித செயல்பாடுகள் தான் என்பதை மறுதலிக்க முடியாத வகையில் அந்த அறிக்கை சொன்னது. அதுக்கு முன்னாடி ஒரு 50% ஹியூமன்ஸ், ஒரு 50% நேச்சுரல் சிஸ்டம்ஸ், ஒரு 60, 40, 70, 20, 80, 20 அப்படி இருந்துச்சு. ஆனால் இந்த 6வது மதிப்பீட்டு கால அறிக்கை தான் முதல் முறையாக, இந்த 26 ஆண்டுகளில் முதல் முறையாக காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கான முக்கியமான ஒற்றை காரணி மனித செயல்பாடுகளே என்பதை மறுதலிக்க முடியாத வகையில் நாங்கள் நிரூபித்துள்ளோம். அது காரணப்படுத்தும் அறிவியல், ஆட்ரிபியூஷன் சயின்ஸ் ஆங்கிலம் சொல்லுவாங்க. ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வுக்கான கூறுகளை எடுத்து காலநிலை மாற்றம் இருந்தா அது இல்லாட்டி நடந்திருக்குமா இல்லையான்னு ஆய்வு பண்ணி முடிவு பண்ணி அந்த முடிவுக்கு வந்தது அந்த ஐபிசிசி அமைப்பு. இல்லை, இன்னைக்கு காலநிலை மாற்றத்துக்கான காரணம், ஒற்றை காரணம் மனித செயல்பாடுகள் தான் என்பதை நாங்கள் மறுதலிக்க முடியாத வகையில் சொல்கிறோம் சொல்லிச்சு அந்த அறிக்கை. அது மட்டுமல்ல சொல்ல, அந்த அறிக்கை சொல்ல, அது மட்டும் சொல்ல, பிப்ரவரி மாதம் 1986க்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லைன்னு சொல்லிச்சு அந்த அறிக்கை. பிப்ரவரி 1986க்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லைன்னு சொல்லிச்சு அந்த அறிக்கை. இந்த வருஷம் ஜனவரி மாசம், போன வருஷம் ஜனவரி மாசத்தோட வெப்பம் அதிகமா இருக்கும். இந்த வருஷம் ஜூன் மாசம், போன வருஷம் ஜூன் மாசத்தோட வெப்பம் அதிகமா இருக்கும். இந்த வருஷம் நவம்பர் மாசம், போன ஆண்டு நவம்பர் மாசத்தோட வெப்பம் அதிகமா இருக்கும். அது மட்டுமல்ல, இன்று பிறக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய 30வது வயதை எட்டும் பொழுது, அதாவது 2050க்குள் இந்த பிள்ளைகளின் தாத்தா பாட்டி அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை சந்தித்த பேரிடரை இன்று பிறக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கும் ஒரு முறையும் சந்திக்க போகின்றன அப்படின்னு சொல்லிச்சு அந்த அறிக்கை. நீங்க யோசிச்சு பாருங்க, இதை விட உலகத்தின் மிகப்பெரிய சவால் எது இருக்கா? அதனாலதான் நாங்க பூவுலக நம்பர்ல போட்டோம், இனிமேல் இயல்பான வாழ்க்கை என்பது பேடலுக்கு இடையில் தான். The new normal is life between disasters. ஒரு பேடர் வரும், அதிலிருந்து மீள்வோம், இன்னொரு பேடர் வரும், அதிலிருந்து மீள்வோம், இன்னொரு பேடர் வரும், அதிலிருந்து மீள்வோம். நம்முடைய இயல்பான வாழ்க்கை என்பது இந்த 2 பேடலுக்கு இடையான வாழ்க்கை தான் இனிமேல் இயல்பான வாழ்க்கையாக இருக்க போகிறது என்று நாங்கள் திட்டவட்டமாக தெரிவித்தோம் 2021. நம்மள இதை விட வேற சிக்கல் இருக்கா நமக்கு? இதை விட நமக்கு சவால் இருக்கா நமக்கு? இதை விட ஆகப்பெரும் மிகப்பெரிய விஷயம் இருக்கா? எல்லாமே முக்கியம்தான். எங்கட நண்பர்லாம் கேட்பாங்க, உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த கிளைமேட் சேஞ்ச், என்வரன்மெண்ட் தான் முக்கியமா கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஆமா, ஏன் தெரியுமா, நமக்கு எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான். ஜிஎஸ்டி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான். ஆனால் மற்ற பிரச்சனைகளை பொறுத்த மட்டில் காலங்கள் மாறும் பொழுதோ, ஆட்சிகள் மாறும் பொழுதோ பார்த்து கொள்ளலாம், தீர்த்து கொள்ளலாம். ஆனால் காலநிலை மாற்றத்தை பொறுத்த மட்டில் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் வந்தால் பார்ப்பதற்கு ஒன்றுமே இருக்காது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். வந்தா பார்க்க ஒண்ணு இருக்காது உங்களுக்கு. நீங்க ஏதோ காலநிலை மாற்றம் அண்டார்டிகா நடக்குது, ஆப்பிரிக்கா நடக்குது நினைக்காதீங்க. நம்ம காலு கீழே கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்திலிருந்து ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் வரைக்கும் உள்ள அந்த கடற்கரை பகுதியில் நாம் கடந்த 20 ஆண்டுகளில் 5000 ஏக்கர் நிலப்பரப்பை கடல் மட்டத்துக்கு இழந்துள்ளோம். 5000 ஏக்கர் போயிருச்சு. கல்ஃப் ஆஃப் மன்னார்ல 21 தீவு இருந்துச்சு, இன்னைக்கு 19 தீவுகள் தான் இருக்கு. இந்த 6 தீவுகள் 2034 கடலுக்குள் போய்விடும் என்று ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்குது. அப்ப அதி தீவிர மழை பொழிவு, அதி தீவிரமான வறட்சி. நீங்க 2015 யோசிச்சு பாருங்க, அந்த 3 நாள்ல, டிசம்பர் 1, 2, 3 அந்த 3-4 நாள்ல எவ்வளவு தெரியுமா கடலுக்கு போச்சு? சும்மா ஒரு தோராயமா கணக்கு சொல்லுங்க. அந்த 2015 வெள்ளத்துல 300 டிஎம்சி தாண்டி கடலுக்கு போச்சு. எவ்வளவு? 300 டிஎம்சி போச்சு. நம்ம கர்நாடகாவில் எவ்வளவு டிஎம்சி சண்டை போடுறோம்? 5 டிஎம்சி சண்டை போடுறோம். கேரளாவில் எவ்வளவு டிஎம்சி சண்டை போடுறோம்? 1 டிஎம்சி சண்டை போடுறோம். நம்ம சண்டை போடணும், வாங்கணும், நம்ம உரிமை, நம்ம மறுக்கல, நம்ம உரிமை. முல்லை பெரியாரிலும் காவேரிலும் நம்ம ஒரு உரிமையை பெறுவது நமக்கு நினைச்சு, நம்முடைய பங்கை பெறுவது நம்முடைய உரிமை, நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த 5 டிஎம்சிக்கு 1 டிஎம்சி சண்டை போடக்கூடிய நாம இங்க 300 டிஎம்சியை கடலுக்குள்ள கொண்டு விட்டுருக்கோம். அப்புறம் என்ன பண்ணோம்? வரலாறு காணாத வெள்ளம்னு சொன்னோம். 3 மாசத்துல வரலாறு காணாத வறட்சின்னு சொன்னோம். இதான் நமக்கு தெரியும். நமக்கு என்ன தெரியும்? வெள்ள நிவாரணம், வறட்சி நிவாரணம். வெள்ளம் வந்துச்சுன்னா கல்யாணம் தங்க வை, பிரியாணி பொட்டலம் கொடு, 1000 ரூபாய் பணத்தை கொடு. இதான் நமக்கு தெரியும். இதுதான் நம்முடைய பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நமக்கு இதுதான் தெரியும். ஆனால்
காலநிலை மாற்றம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் மிகப்பெரிய அளவில் போன மாசம் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கலந்து கொண்ட 16 பேர் வெப்பத்தை தாங்க முடியாமல் உயிரிழந்தார்கள். உலகம் முழுக்க கடந்த ஆண்டு ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட 61,000 பேர் வெப்ப அலைகளை தாங்க முடியாமல் உயிரிழந்துள்ளார்கள் என்கிற ஒரு புள்ளி விவரத்தை WHO வெளியிட்டுள்ளது. அப்ப நமக்கு காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் தீவிரப்படுத்துது. உங்களுக்கு தெரியும் ஒக்கி புயல் இல்லையா? ஒக்கி புயல் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு புயல் உருவானா 3 காரணிகள் வேணும். கடலோட வெப்பம் ஒரு 26.5 27 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். நிறைய ஈரப்பதம் வேணும். ஒரு பருவக்காற்று வேணும். இந்த 3 சேர்ந்துச்சுன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், காற்றழுத்த தாழ்வு மண்டல புயல், தீவிர புயல், அதிதீவிர புயலா மாறும். பொதுவாக ஒரு 48 to 72 மணி நேரம் ஆகும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அதிதீவிர புயலாக மாறுவதற்கு. ஒரு 48 to 72 மணி நேரம் ஆகும். ஆனா ஒக்கி புயல் 6 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு நிலையிலிருந்து புயலாக பரிமாணித்து தூத்தூர் என்கிற கிராமத்தில் உள்ள 2000 மீனவர்களை நாம் இழந்தோம். அந்த ஒக்கி புயலில் 2000 பேர் இறந்து போனாங்க. ஒக்கி புயல்ல. ஃபானி புயல் பொதுவாக ஒரு புயல் உருவாச்சுன்னா 4 to 7 நாள்ல கரையை கடந்துரும். ஆனா இன்னைக்கு கடலோட வெப்பம் அதிகரிக்கிறதுனால நிறைய தண்ணி வெப்பம் அதிகரிச்சு என்ன ஆகும்? தண்ணி நீராவி ஆகும் இல்லையா? கடல்ல வெப்பம் அதிகரிச்சு என்ன ஆகும்? தண்ணி நீராவி ஆகும். அந்த நீராவி ஆச்சுன்னா அந்த புயலோட காற்று பேண்ட் இருக்குல்ல, அந்த காற்று இருக்குல்ல, நீராவியை பூரா வாங்கிக்கும். நீராவியை வாங்கிச்சுன்னா ஸ்பீடா போக முடியாது, ஸ்லோவா தான் போகும். இது அறிவியல். ஒரு விஷயத்தை தண்ணி நினைச்சு முக்கி போனா ஸ்பீடா போக முடியாது இல்லையா? அப்ப அந்த காற்று என்ன பண்ணும்னா ஈரப்பதத்தை வாங்கிட்டனால ஸ்லோவா தான் மூவ் ஆகும். 4 to 7 நாளைக்குள் கரையை கடக்க வேண்டிய ஃபானி புயல் 11 நாட்கள் கடுத்து கரையை கடந்தது ஒடிசா மாநிலத்தில். உண்மையிலே நாங்களாம் ரொம்ப பயந்தோம். என்ன தெரியுமா? அந்த ஃபானி புயல் மட்டும் தமிழ்நாட்டின் கடற்கரையை கடந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய பேரழிவை நாம் சந்தித்திருப்போம். ஒடிசாவில் ஒடிசா மாநில பேரிடர் மேலாண்மை முகமையம் 2000 சுனாமி ஒரு முன்பாகவே அமைக்கப்பட்டதால் அந்த மாநிலம் தயாராக இருந்து 24 மணி நேரத்தில் 15 லட்சம் மக்களை வெளியேற்றி ஃபானி புயலின் கோர தாக்குதலிருந்து தப்பித்தது. அப்படி இருந்தும் 46 பேர் உயர்ந்தார்கள். அப்ப காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் தீவிரமாக்குது. புயலை தீவிரமாக்குது, மழை பொழிவை தீவிரமாக்குது, வெப்பத்தை தீவிரமாக்குது. இப்போ ஒரு ஸ்டடி ஒன்று படித்தேன். சூரியனுடைய வெப்பத்தை எந்த அளவுக்கு திருப்பி அனுப்புதுனோ அந்த அளவுக்கு தான் இந்த டெம்பரேச்சர் ஸ்டேபிள் ஆகும். நான் முன்னாடி சொன்னேன். இப்போ எவ்வளவு திரும்பி போகுது? 1% மட்டும்தான் திரும்பி போகுது. 1% மட்டும் தான் திரும்பி போகுது. மிச்சம் இருக்க 99% இங்க இந்த வளிமண்டலத்தில் இந்த பூமியில நிக்குது. சரி, 99% யார் வாங்கிக்கிறா? இந்த 99% 89% கடல்கள் உள்வாங்கி கொள்கின்றன. ஓஷன்ஸ் தான் ஹீட்டை ட்ராப் பண்ணுது. ஓஷன்ஸ் தான் ஹீட்டை வாங்கிக்கிறது. நீ கடலோட முதல் 2 கிலோமீட்டர் ஆழம், ஆவரேஜ் டெம்பரேச்சர் நான் சொல்றேன், முதல் 2 கிலோமீட்டர் ஆழம் முழுமையாக வெப்பமாகி விட்டது. சும்மா ஒரு கணக்காக சொல்றேன். கடலுக்கு எவ்வளவு வெப்பம் போகுது தெரியுமா? 11 ஹிரோஷிமா அணுகுண்டுகளை ஒவ்வொரு வினாடியும் போட்டால் 11 ஹிரோஷிமா அணுகுண்டுகளை ஒவ்வொரு வினாடியும் போட்டால் எவ்வளவு வெப்பம் வருமோ அந்த அளவிற்கு வெப்பத்தை கடல்கள் உள்வாங்கி கொண்டிருக்கின்றன. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நேரத்தை நீங்க சமூக ஊடகங்களை பார்த்துக்கலாம். அமெரிக்காவில் இருக்கின்ற ஐடி கம்பெனியில பெரிய பெரிய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் லெவலில் இருக்கவங்கலாம் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் அரிசிக்கு சண்டை போட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாம் வீடியோ பார்த்துப்பீங்க. அரிசிக்கு சண்டை போட்டாங்க. ஏன்னா அரிசிக்கு சண்டை போடுறீங்க நீங்க கேட்கலாம். இந்தியா நான் பாஸ்மதி ஒயிட் ரைஸ தடை பண்ணிருச்சு, ஏற்றுமதியை தடை பண்ணிருச்சு. ஏன் நான் பாஸ்மதி ஒயிட் தடை பண்ணிருச்சு தெரியுமா? இந்தியாவில் மத்திய இந்தியாவிலும் வட இந்தியாவிலும் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கோ மிகப்பெரிய வெப்பலைகளோ கரீஃப் பருவத்தில் நெல் உற்பத்தியை வெகுவாக பாதித்துக் கொண்டிருக்கிறது என்பதால் இந்திய மக்களுக்கே அரிசி இல்லாமல் போகும் என்பதால் இந்திய அரசாங்கம் அமெரிக்காவில் உள்ள நாடுகளுக்கு நான் ஒயிட் பாஸ்மதி ரைஸ் ஏற்றுமதியை தடை செய்து உள்ளது. நீ யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் வெள்ளம் வருது, ஒரு பக்கம் வெப்பம் வருது, ஒரு பக்கம் வறட்சி வருது, இன்னொரு பக்கம் பயிர்களின் ஈல்டு, கிராப்போட விளைச்சல் இருக்குல்ல, அது வெகுவாக குறைந்து கொண்டிருக்கிறது. காலநிலை மாற்றம் என்ன அந்த அறிக்கை என்ன சொல்றதுன்னா, அரிசி உற்பத்தி 27% குறையும் என்றும் சோள உற்பத்தி 70% குறையும் என்று 2050க்குள் இவை எல்லாம் நடக்கும் என்று அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. நீங்களாம் கேட்கறது புரியுது. ஏன்னா இப்படி பயமுறுத்திட்டே இருக்கே, அப்ப என்னதான் வழி அப்படி கேட்கறது புரியுது.
வழி இருக்கிறது நண்பர்களே, வழி இல்லாமல் இல்லை. அதனால்தான் பாரிஸ் ஒப்பந்தத்தை நாங்கள் மிக மிக முக்கியமான ஒப்பந்தமாக கருதுகிறோம். பாரிஸ் ஒப்பந்தம் தான் CBDR கான்செப்ட் கொண்டு வந்துச்சு, காமன் பட் டிஃபரன்ஷியேட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். காலநிலை மாற்றம் வந்து எல்லா நாடுகளும் பொதுவானதான், ஆனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் வேற வேற பொறுப்பு இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்துக்கான கார்பன் பட்ஜெட்ல 60% பட்ஜெட்டை முழுகி கொண்டது யார் தெரியுமா? வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான் போன்ற வளர்ந்த நாடுகள். மீதம் இருக்கின்ற 40% தான் இந்திய உலகத்தில் இருக்கின்ற 190 நாடுகளுக்கான கார்பன் பட்ஜெட். ஒரு அமெரிக்கன் சாப்பிடாம போறானா 6 சொமாலியர்கள் சாப்பிடலாம். அவ்வளவு அவ்வளவு ரிச்சா, அவ்வளவு வெல்த்தா அவங்க வாழ்ந்ததன் விளைவுதான் இன்னைக்கு உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. அமெரிக்காவும் யூரோப் தான் காரணம். ஆமா, காரணம் அவங்க தான், நான் மறுக்கவே இல்லை. அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஜப்பான் தான் காரணம், நான் மறுக்கவே இல்லை. ஆனா இன்றைக்கு உலகத்தின் டாப் 3 எமிட்டர்ஸ்ல இந்தியாவும் இருக்கும். முதல்ல சைனா, 2வது அமெரிக்கா, 3வது இந்தியா. இன்னைக்கு டாப் 3 எமிட்டர்ஸ் யாருன்னா 3வது இடத்துல இந்தியா இருக்கும். சரி, என்ன பண்ணலாம்? அறிவியல் தெளிவாக சொல்கின்றது, வரும் 2030க்குள் நாம் வெளியிடும் கார்பனின் அளவை 45% குறைக்க வேண்டும். இந்த புவியின் சராசரி வெப்பநிலை 1.5க்குள்ள நிக்கணும்னா வெப்ப உயரும். இந்த டிசாஸ்டர்ஸ் தப்பிக்கவே முடியாது, இந்த பேரழிவு தப்பிக்கவே முடியாது. இந்த பேரர்கள் மேலும் மோசமாக இல்லாமல் போகாமல் தடுக்க வேண்டும் என்றால் இந்த விஷயங்களை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் நண்பர்களே. வரும் 2030க்குள் நான் வெளியிடக்கூடிய கார்பனின் அளவில் 45%, 2050க்குள் நிகர 0 சொல்வார்கள். கடலும் காடுகளும் எந்த அளவுக்கு வெப்பத்தை வாங்கி கொள்ளுமோ அந்த அளவுக்கு மட்டுமே நாம் கார்பனை வெளியிட வேண்டும் என்று நெட் ஜீரோ சொல்வார்கள். அதை 2050க்குள் நாம் எட்ட வேண்டும். அப்படி எட்டினால்தான் இந்த புவியின் சராசரி வெப்ப உயர்வு 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மட்டுமே உயர்ந்து மனிதர்கள் வாழுவதற்கு அல்லது பிழைப்பதற்கு தகுதியுள்ள நிலமாக இந்த பூமி இருக்கும் என்பதற்கான அறிவியல் பூர்வமான விஷயங்களை நமக்கு சொல்கிறார்கள். மின்சாரம் வேண்டாமா? மின்சாரம் வேண்டும். மின்சாரம் இல்லாட்டி நம்ம எப்படி பேச முடியும்? சென்னையில் வேளச்சேரியில் ஒரு மால் இருக்கு. அந்த மால் வந்து 1 மணி நேரத்திற்கு 12,000 யூனிட் மின்சாரத்தை கன்சியூம் பண்ணுது. 1 மணி நேரத்துக்கு. எங்க ஊர் சங்கரங்கோயில் பக்கம் முள்ளிக்கிழமை ஒரு கிராமம், அந்த ஊருக்கு ஒரு நாளைக்கு 1000 யூனிட் மின்சாரம் போதும். ஒரு நாளைக்கு சொல்றேன். அப்ப எங்கள் ஊருக்கு 12 நாளைக்கு தேவைப்படுகிற மின்சாரத்தை இந்த வேளச்சேரியில் இருக்க மால் 1 மணி நேரத்துல கன்சியூம் பண்ணுது. 1 மணி நேரத்துல. இது வளர்ச்சியா வீக்கமா? இந்த கேள்வி கேட்டுதான். நம்ம யாரும் மின்சாரம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக, சோலார் இருக்கு, விண்ட் இருக்கு, எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் இருக்கு, அதன் மூலமாக உற்பத்தி செய்யலாம். போக்குவரத்தை முழுமையாக பொது போக்குவரத்துக்கு மாற்றலாம். நமக்கு ஒரு தப்பான கான்செப்ட் இருக்கு. சென்னையில போக்குவரத்து கேட்டா உடனே ஓவர் பிரிட்ஜ் கட்டிடுவாங்க, ஃப்ளைஓவர் கட்டிடுவாங்க. ஒரு பொகட்டோ நகரத்தின் மேயர் அவர் சொல்ல, குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன், ஒரு வளர்ந்த நாடு என்பது ஏழைகளும் மத்தியதர வர்க்கத்தினரும் கார்களை பயன்படுத்துவது கிடையாது. வளர்ந்த நாடு என்பது பணக்காரர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதுதான் வளர்ந்த நாடு என்று அவர் தெளிவாக தெரிவித்துள்ளார். ஒரு நகரத்தை அழிக்கணும்னா 2 விஷயம் செய்யலாம். ஒன்று அணுகுண்டு போடலாம், இல்லை மேம்பாலம் கட்டலாம். ஏன் தெரியுமா? மேம்பாலங்கள் போக்குவரத்து நெரிசலை ஒருபோதும் தீர்க்காது. சென்னையில் வர சொல்றது அது எல்லா ஊருக்கும் பொருந்தும். வடபழனியில் ஒரு ஃப்ளைஓவர் கட்டினாங்க. இந்த ஃப்ளைஓவர் என்ன பண்ணுச்சு? டிராபிக் ஜாமை வடபழனி ஜங்ஷன்ல இருந்து லக்ஷ்மண் சுத்தி ஜங்ஷன் தள்ளி வச்சிருச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் ஒரு ஃப்ளைஓவர் கட்டினாங்க. அந்த ஃப்ளைஓவர் என்ன பண்ணுச்சு? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஏத்தாப்புல ஏற்பட்ட டிராபிக் ஜாமை மத்திய கைலாஷ் தள்ளி விட்டுருச்சு. கத்திப்பாறையில் ஒரு ஃப்ளைஓவர் கட்டினாங்க. அப்ப கத்திப்பாறையில் ஏற்பட்ட டிராபிக் ஜாம் இன்னைக்கு அம்பாள் மேன்ஷனுக்கு போயிருச்சு. ஒரு டிராபிக் ஜங்ஷன்ல இருந்து இன்னொரு டிராபிக் ஜங்ஷனுக்கு இந்த டிராபிக் ஜாமை தள்ளி விடுற வேலையை தான் மேம்பாலங்கள் செய்யுது. இதான் செய்யுது மேம்பாலங்கள். அப்ப நம்முடைய மின்சார உற்பத்தி முறை எப்படி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு போகணுமோ அதே போல் போக்குவரத்து முறைகளும் பொது போக்குவரத்தை நோக்கி போகணும். 3வதாக நம்முடைய உணவு உற்பத்தி முழுவதும், ஏன்னா ரசாயனங்கள் பயன்படுத்தினா மீத்தேன் அதிகமாக வெளிவரும். மீத்தேன் வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ், ஒரு பசுமையில குடிவாயு. அப்ப ரசாயனங்கள் இல்லாத சிறுதானிய உணவு உற்பத்தியை நோக்கி நாம் நகர வேண்டும். நுகர்வு கலாச்சாரம். நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். புத்தர் வந்து ஒரு கோயிலுக்கு போறாரு. அந்த கோயிலுக்குள்ள போன ஒரு புத்த பிக்குவை பார்க்கிறாரு. அந்த புத்த பிக்கு அவர் உள்ள கூப்பிடுறாரு, வாங்கன்னு சொல்றாரு. உள்ள போனா அந்த புத்த பிக்கு போத்த போர்வை கிழிஞ்சிருக்கு. அப்ப புத்தர் ஏன் நீ கிழிஞ்ச போர்வை பயன்படுத்துற சொல்லி ஒரு புது போர்வையை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி அதே ஒரு கோயிலுக்கு வர்றாரு புத்தர். வந்து அந்த புத்த பிக்குவை பார்த்து, நான் கொடுத்த போர்வை நீ பயன்படுத்தியே கேட்கிறாரு. நான் பயன்படுத்துறேன் அப்படி சொல்றாரு. அந்த கிழிஞ்சு போன போர்வையை என்ன பண்ணுங்க கேட்கிறாரு. அந்த கிழிஞ்சு போன போர்வை தான் என் மெத்தைக்கு உரையா இருக்குன்னு சொல்றாரு. மெத்த உரை என்னாச்சு கேட்கிறாரு. அந்த மெத்த உரை தான் என் தலையணை உரையை மாறிக்கான்னு சொல்றாரு.
தலைநகர் உரை என்ன தலைநகர் உரை தான் என் வீட்டு வாசல்ல மிதியடியா மாறிக்குன்னு சொல்றாரு. அந்த மிதியடி என்ன கேட்கிறாரு? மிதியடி தான் என் விளக்குக்கு திரியா மாறிக்குன்னு சொல்றாரு. இதுதான் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை நண்பர்களே. மறுத்துருங்க. எந்த பொருள் வாங்குவதற்கு முன்பாகவும் யோசித்து மறுத்துருங்க. ரெஃப்யூஸ், மறுத்துருங்க. ரெடியூஸ், குறைச்சு வாங்குங்க. ரீயூஸ். எங்க அண்ணன் படிச்ச புத்தகத்தை நான் படிச்சேன், நான் படிச்ச புத்தகத்தை என் தங்கச்சி படிச்சா, என் தங்கச்சி படிச்ச புத்தகத்தை என் தம்பி படிச்சா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் யாராவது செய்யுமா? என் பிள்ளை உட்பட யாரும் செய்யாது. ரீயூஸ் பண்ணும், கடைசியில தான் ரீசைக்கிள் பண்ணும். அப்ப ரைட் டு ரிப்பேர். பேனா எடுத்துக்கோ, ஒரு சாதாரண பால் பாயிண்ட், சாதாரண பேனா எடுத்துக்கோ. நீ நம்மளாம் காலேஜ் ஸ்கூல்ல படிக்கும் போது என்ன பேனா யூஸ் பண்ணோம்? ஹீரோ பேனா வாங்குவோமா, கேம்லின் பேனா வாங்குவோமா, சண்டை போடுவோம் வீட்டில். உங்களுக்கு ஞாபகம், அந்த ஃப்ரண்ட்ல ஒரு ஆரோ வச்ச பேனா வாங்கும்போது சண்டை போடுவோம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அப்படி ஜஸ்ட் லைக் தான் தூக்கி போடுறாங்க. நான் ஒரு கணக்குக்காக சும்மா எடுத்து பார்த்தேன். தமிழ்நாட்டில் கல்லூரி பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் எண்ணிக்கை தோராயமா 1.5 கோடியிலிருந்து 2 கோடி பேர் இருப்பாங்க. தோராயமா இவர்கள் அனைவரும் ஒரு பேனா ஒரு மாசத்துக்கு தூக்கி போட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 20 கோடி மக்கி போகாத பால் பாயிண்ட் பேனாக்களை பூமியை தூக்கி போடுறாங்க. யோசிச்சு பாருங்க, 20 கோடி மக்கி போகாத பால் பாயிண்ட் பேனாக்களை தூக்கி பூமிக்குள்ள போடுறாங்க. அப்ப எல்லாவற்றிலும் இந்த நெகிழி பயன்பாடுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாவற்றிலும் நாம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் காலநிலை மாற்றம் நம்மிடம் கோருகின்ற முக்கியமான கோரிக்கையாகும். வெறும் காலநிலை மாற்றம் மட்டுமல்ல, கோவிட் போன்ற பெருந்தொற்றுகள். நீங்க நான் ஒண்ணு கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் மரபணு பிறழ்வு ஏற்பட்ட வேரியோலா வைரஸ்ங்கிறது பெரியம்மை நோய்க்கான வைரஸ். மியூட்டேட்டட் வேரியோலா வைரஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மியூட்டேட்டட் போலியோ வைரஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட மாட்டோம். அவை ரெண்டும் வெறும் கிருமிகள். இங்க இருக்குது. நம்ம தடுப்பூசி போடுறோம், சுகாதாரத்தை மேம்படுத்துறோம், அந்த நோயை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறோம். ஆனால் கோவிட் போன்ற விலங்கியல் தொற்று நோய்கள், இது பேர் ஜூனாட்டிக் டிசீசஸ், விலங்கியல் தொற்று நோய்கள் வருவதற்கான முக்கியமான காரணி இந்த வைரஸ்கள் விலங்கிடம் நமக்கு வருகின்றன. இந்த சார்ஸ் கோவ் 2 அதான் வைரஸோட பேரு. இந்த வைரஸ் இங்க கிடையாது, அது எங்கேயோ ஒரு வவ்வால்ல இருக்குது. ஆனால் காடுகளை போய் நாம் ஆக்கிரமிக்க அவருடைய வாழ்விடங்களை அழிக்க நமக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக், பிபி, சுகர் வருதோ, அதே மாதிரி அந்த விலங்குகளுக்கு அழுத்தம் ஏற்படும் போதெல்லாம் எச்சில் மூலமாகவோ எச்சம் மூலமாகவோ இந்த வைரஸ் பிற உயிர்களுக்கு தொற்றுவதாக வைராலஜிஸ்ட்லாம் சொல்றாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் காலநிலை மாற்றம், இன்னொரு பக்கம் விலங்கியல் தொற்று நோய்கள், மூன்றாவதாக பல்லுயிரி இழப்பு, பயோடைவர்சிட்டி லாஸ். இந்த மூன்றும் சந்திக்கக்கூடிய தருணம் தான் நான் சொன்னேன், முச்சந்தியில மனித இனம் நிக்குதுன்னு நான் சொன்னேன். இந்த முச்சந்தியில் நிற்கக்கூடிய மனித இனத்திற்கு ஆகப்பெரும் சவாலாக மாறியிருப்பது காலநிலை மாற்றம் என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க நான் யாரையும் அச்சமூட்டுறதுக்காகவோ பயமுறுத்துறதுக்காக வரல. நான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு நான் இன்னைக்கு ஓசூருக்கு வந்திருக்கேன். ஓசூர் நகரம் சென்னையை போல் மற்ற நகரங்களைப் போல் இன்னும் காலநிலை மாற்றத்தின் கோரத்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காக, மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு நான் வந்துள்ளேன். இது எல்லா ஊருக்கும் வரப்போகுது, எல்லா ஊரையும் பாதிக்கும், எல்லா மாவட்டத்தையும் பாதிக்கும். இன்னும் சில சொல்ல போனால் கடற்கரையோர மாவட்டங்களை அதிகமாக பாதிக்கும். ஏன்னா புயல் வரும், கடல் மட்டம் உயருது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடக்கும். வெப்பநிலை எட்டும், பல்வேறு சவால்களை கடற்கரையோர பகுதிகள் சந்திக்கும், உள்ளூர் பகுதியிலும் கடுமையாக சந்திக்கும். அப்ப ஒசூர் நகரம் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு உங்களுடைய மழைப்பொழிவு பற்றிய தரவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள். இங்க இருக்க நிறைய சயின்ஸ் ஃபோரம் தொடர்பில் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஒசூரில் மழைப்பொழிவு எந்த அளவுக்கு மாறி வந்துள்ளது என்பதை தரவுகளின் மூலமாக கட்டமைங்கள். எப்படி மாறப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு ஓசூர் நகரத்தை தயார்படுத்துவதற்கு என்னதெல்லாம் செய்ய வேண்டுமோ, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு 3 முக்கியமான விஷயங்கள் உள்ளன. மிட்டிகேஷன், கார்பன் உமிழ்வை குறைக்கணும். அடாப்டேஷன், தகவமைத்துக் கொள்ளுதல். இது வரும், வெள்ளம் வரும், வறட்சி வரும், புயல் வரும், வெப்பம் வரும், எல்லாம் வரும். அதுக்கு நாம் எப்படி தயாராகி கொள்ள போகிறோம் என்பது அடாப்டேஷன். 3வது ரெசிலியன்ஸ். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்படி தள்ளி விட்டு அந்த நிக்குது இல்லையா, ஒரு பேடர் வந்தால் எவ்வளவு விரைவாக மனித இனம் மீண்டு வருகிறது என்பதுதான் ரெசிலியன்ஸ்க்கான முக்கியமான விஷயம். அப்ப மிட்டிகேஷன், கார்பன் உமிழ்வை குறைப்பது, அடாப்டேஷன் தகவமைத்துக் கொள்வது, ரெசிலியன்ஸ் விரைவாக மீண்டு வருதல், இந்த 3ம் காலநிலை மாற்றத்துக்கு மிக மிக முக்கியமான விஷயங்கள் என்பதை சொல்லி ஒரு சின்ன கதையை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் இங்கே வந்திருப்பது அச்சத்தை விதைக்க நண்பர்களே, அச்சத்தை விதைக்க அல்ல, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்ட, நம்பிக்கையை விதைக்க. இங்க இருக்கின்ற எல்லோரும் சேர்ந்து, இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள், நீங்க எங்களை சபிக்கலாம், மாணவனே நீங்க எங்களை சபிக்கலாம், நீங்க தானே அந்த பூமியை நாசப்படுத்திய தலைமுறையை சேர்ந்தாலும் நீங்க சபிக்கலாம். ஆமா, நான் ஒத்துக்கிறேன், நாங்கள் தான் இந்த பூமியை நாசப்படுத்திய தலைமுறையை சேர்ந்தாலும் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இது உங்க பூமி,
அடுத்த 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ போறீங்க. நாங்க இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் வாழ்வோம். ஃபிளைட் போர்டிங் கார்டு ரெடியா வாங்கிட்டோம். டிபார்ச்சர் லான்ச்சுக்கும் அரைவல் லான்ச்சுக்கும் நடுவில் நிற்கிறோம். ஃபிளைட்டை பிடிச்சி போயிட்டே இருப்போம் 15 வருஷத்துல. ஆனால் நீங்க இங்க 50 வருஷம் 60 வருஷம் வாழ போறீங்க. உங்க பிள்ளைகள் வாழ போகுது. நீங்க என்ன பண்ண போறீங்க? அதனாலதான் அந்த ஒற்றை சிறுமி கிரேட்டா தன்பர்க் 2015-16 ஆண்டில் ஸ்வீடிஷ் பார்லிமெண்ட் வாசல்ல போய் ஒற்றை ஆளாக நின்று ஒரு கோஷம் போட்டாள். You will die out of old age, we will die out of climate change. நீங்கள் எல்லோரும் உங்கள் தலைமுறையை சேர்ந்தவர்கள் எல்லோரும் வயது மூப்பால் இறந்து போவீர்கள், மறைந்து போவீர்கள். நாங்கள் எங்கள் தலைமுறையை சேர்ந்தவர்கள் காலநிலை மாற்றம் கொண்டிருக்கக்கூடிய பேரர்களால் சீரழிவுகளால் நாங்கள் மரணிப்போம் என்று ஒற்றை வார்த்தையுடன் அந்த ஒற்றை சிறுமியாக போய் ஸ்வீடிஷ் பார்லிமெண்ட் வாசல்ல போய் நின்னா. இன்றைக்கு உலகம் முழுவதும் வார்த்தையை சொல்லி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர், எதிர்காலத்துக்கான வெள்ளிக்கிழமை என்று ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவ மாணவியர் ஒவ்வொரு வாரமும் பள்ளிகளை விட்டு சாலைகளுக்கு வந்து you will die out of old age, we will die out of climate change ஒரு வாசகத்தை சொல்லி மக்களிடம் மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அவர்கள் பூமி, இது அவருடைய பூமி. அவளுக்கு நாம் எதை விட்டு போகிறோம் என்பதை இந்த அடுத்த சில ஆண்டுகள், சில 5-6 ஆண்டுகளில் மனித இனம் செய்ய போகின்ற செயல்கள் தான் இந்த பூமியில் மனித குலம் நிலைத்து வாழ முடியுமா முடியாதா என்பதை தீர்மானிக்க போகின்ற 10 ஆண்டுகளாக அடுத்த 10 ஆண்டுகள் இருக்கும் என்பதை நிச்சயமாக அறிவியல் நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற கேள்விதான் நம் கண் முன்னால் ஆகப்பெரும் சவால், ஆகப்பெரும் கேள்வி. நான் ஏதோ வெறும் அச்சமூட்டுக்காக வரவில்லை நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை விதைக்க வந்துள்ளேன். வாங்காரி மாதாயை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க தான் அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண்மணி. அவங்க வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் பை ப்ரொஃபஷன், கால்நடை மருத்துவர். அந்த நோபல் பரிசு வாங்குற வரைக்கும் வாங்காரி மாதாயை பற்றி உலகத்துக்கு தெரியாது. அங்கே நோபல் பரிசு வாங்கிட்டு வெளியே வர்றாங்க. அங்கே இருக்க எல்லா உலகத்துக்கு எல்லா பத்திரிகையாளரும் அங்கே நிற்கிறாங்க. நீ யாரு தாயின்னு கேட்குறாங்க. நான் தான் சொல்லியிருப்பேன், நான் சுந்தரராஜன், நான் பூவுலக நண்பரில் இருக்கேன், நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அவங்க வாங்காரி மாதா இல்லையா, அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு காடு தீப்பிடிச்சி எரியுது. அந்த காட்டில் இருக்க சிங்கம், புலி, யானை எல்லாம் சும்மா படுத்து கிடக்குது, எல்லாம் சும்மா படுத்து தூங்குது. ஒரே ஒரு தேன் சிட்டு, ஹம்மிங் பேர்ட் மட்டும் பறந்து போய் அவர் சின்ன அலகுல ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு அந்த தீ மேல ஊத்துது. ஒரு தடவை இல்லை, போது எடுக்குது, ஊத்துது, போது செஞ்சுக்கிட்டே இருக்க தொடர்ச்சியாக. சில மணி நேரம் கழிச்சு ஒரு முயல் குட்டி அந்த ஹம்மிங் பேர்டை கூப்பிட்டுச்சான், இங்க வான்னு சொல்லிச்சான். லூசா நீ, அவ்வளோ பெரிய யானை சும்மா படுத்து கிடக்கு, தும்பிக்கிற தண்ணி கொண்டு வந்து அணைச்சா 1 நிமிஷத்துல அணைச்சிடலாம். சிங்கம் படுத்து கிடக்கு, புலி படுத்து கிடக்கு, கரடி படுத்து கிடக்கு, நீ தம்மா துண்டு இல்லி புட்டான், ஒன்னால் என்ன செய்ய முடியும் கிடைச்சா அந்த முயல் குட்டி ஹம்மிங் பேர்டை பார்த்து. அதுக்கு அந்த ஹம்மிங் பேர்ட் பதில் சொல்லிச்சா, என்னால் எதை செய்ய முடியுமோ, எவ்வளோ காலம் செய்ய முடியுமோ, எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அதுவரை நான் செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்லிச்சான் அந்த ஹம்மிங் பேர்ட். அந்த கதை மற்ற விலங்குகள் போச்சான். மற்ற விலங்குலாம் சேர்ந்து அந்த காட்டு தீ அணைச்சுதான் வாங்காரி மாதாயை சொன்னாங்க, நான் இந்த உலகத்தின் ஹம்மிங் பேர்டாக இருக்க விரும்புகிறேன்னு சொன்னாங்க. நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த உலகத்தின் ஹம்மிங் பேர்டாக மாற வேண்டும். அந்த வகையில் இந்த கூட்டம், இந்த புத்தக காட்சி நடைபெற்ற இந்த கருத்தரங்கம் நிச்சயமாக ஒரு படி நகர்த்தியிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பூமிங்கிறது நம்ம பேரம்பே திருவாய், நம்ம தாத்தா பாடி சொத்து இல்லை, சொத்து கிடையாது. நாம் பேரம்பே திருவாய் இருக்க கடன், அதை வட்டியும் முதலுமாக அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்குள்ள தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.